नित्यं हिताहार विहारधेरी समीक्षाकारी विषय प्रसक्तः दादा समसत्यवृक्षमावान ஆப்தோபசேதி பவன். 1992 வந்து கவர்மெண்ட் போஸ்டிங் கிடச்சி நான் இந்த செங்கோட்டைக்கு வந்தேன். ஒரு சித்தாம் டாக்டர் இல்லை சில பேர். நான் 2092 வந்தேன். 2002 வரைக்கும் எனக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி 3 பேஷண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு நாளைக்கு 100 ஓபி வரைக்கும் வர அளவு அறிந்துகொள் ஆயுர்வேதம் அப்படின்னு சொல்லி ஒரு மூமெண்ட்டை வந்து நம்ம மருத்துவம் வந்து தேனில் கூடக்கூடிய சுக்குப்பொடி குடும்பம்பாங்க, பாலிசாதின்னு சொல்ல தெரியாது. turned out to be a full-time practice. அனைவருக்கும் வணக்கம். நம்ம எஸ்ஜி ஆயுர்வேதாவோட வாய்ஸ் ஆஃப் வைத்தியா பாட்காஸ்டுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். நம்மளோட இந்த முதல் எபிசோட்லயே நம்ம கூட ஆயுர்வேதத்தினுடைய மிகப்பெரிய தூண் தான் இணைந்திருக்காரு. ஸோ அவரோட பாட்காஸ்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி அவரை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? டாக்டர் ஹரிஹரன் செங்கோட்டையில் இருக்கக்கூடிய விஸ்வநாத் ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலோட ஃபவுண்டர் மற்றும் சீஃப் டாக்டர் அண்ட் அதோட சேர்த்து ரிட்டையர்ட் கம்யூனிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் மட்டும் இல்லாம ஸ்ரீ வெங்கடரமண ஆயுர்வேத மெடிக்கல் காலேஜோட ஃபார்மர் லெக்சரராகவும் இருந்திருக்காரு. அண்ட் சிகிச்சா திலகம், தன்வந்திரி அவார்ட், டாக்டர் வைத்தியநாதன் மெமோரியல் அவார்ட் அண்ட் தமிழ்நாடு அரசோட பெஸ்ட் டாக்டர் அவார்ட் அண்ட் ஆயுஷ் ஐகான் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு, இப்படி பல அவார்டுகளை அவர் வாங்கியிருக்காரு. அண்ட் இவ்வளோ ஒரு மதிப்புக்குரிய ஒரு டாக்டர் தான் நம்மளோட பாட்காஸ்ட்ல இன்னைக்கு இணைந்திருக்காரு. ஸோ வாங்க அவரோட பாட்காஸ்ட்டை பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபைன். ஓகே சார், இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள்ல ஆயுர்வேதத்துல பார்க்கும்போது ஆயுர்வேதத்தை ப்ரமோட் பண்றதுக்கும் சரி, ஆயுர்வேதத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு தூணா நீங்க வந்து ஆயுர்வேத ஃபீல்ட்ல இருக்கீங்க. ஸோ அதுக்கான முயற்சிகள் நீங்க எப்படி பண்ணீங்க? அதுக்கான காரணம் என்ன? அதாவது 1992 வந்து கவர்மெண்ட் போஸ்டிங் கிடச்சி நான் இந்த செங்கோட்டைக்கு வந்தேன். இந்த செங்கோட்டை வந்து ஒரு காலத்தில் கேரளா கவர்மெண்ட்ல இருந்தது. ஓகே. கேரளா திருவாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்தது. 1950 தமிழ்நாடு இந்த மாநிலங்கள் மீண்டும் வரையறுக்கப்படும் போது இது வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. அப்போ ஒரு காலத்துல வந்து நான் வந்து ஒர்க் பண்ண அந்த அரசு ஆயுர்வேத மருந்தகம் அதோடைய பழைய ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்த்துருந்தேன். நான் வந்த சமயத்துல எனக்கு முன்னாடி ஒரு டாக்டர் இருந்தாரு. பெருசா பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3-4 வயசானவங்க வருவாங்க, அவ்வளோதான். எல்லாரும் வர்றது கொஞ்சம் தைலத்துக்கு வருவாங்க. அப்புறம் எப்படியே இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஏன்னா நமக்கு வந்து அரசாங்கம் இந்த இடத்துல வேலைக்கு சேர்த்துருக்காங்க. நம்ம வால்யூம் ஆஃப் ப்ராக்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த சர்வீசஸை ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்? ஏன்னா நான் சென்னையில இருந்துட்டு தான் இங்கே வந்தேன். சென்னையில இருக்கும்போது ஐ வாஸ் ப்ராக்டிஸிங், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அங்கேருந்து இந்த ரிமோட்டான இதுக்கு வந்தேன். ஸோ இந்த பழைய ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஒரு காலத்துல இந்த சென்ஸ் வந்து கேரளா கவர்மெண்ட்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த புதுசுல தான் பார்த்தா ஒரு நாளைக்கு 200-300 பேஷண்ட் தான் பார்த்துருக்காங்க. அப்போ எப்படி அது சாத்தியப்பட்டது, இப்போ ஏன் இவ்வளோ குறைஞ்சி போச்சுங்கிறத ஒரு ஆய்வு பண்ணினேன். அதுக்கப்புறம் அந்த 200-300 பேஷண்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு ரொம்ப மோசமாக வந்தது. அப்போ மக்கள்கிட்ட வந்து இதை சம்பந்தப்பட்ட அக்செப்டன்ஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நாளடையில குறைஞ்சது அப்படின்னாக்கா ஒரே ஊர் தான், ஒரே மக்கள் தான். அப்ப யார் அதை எடுத்துட்டு போனாங்க, அந்த அவங்களுடைய கையில தான் அது இருந்திருக்குன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அப்ப நான் என்ன பண்ணேன்னா, அப்போ வந்து நான் வந்த புதுசுல தான் எங்கிட்ட வெஹிக்கிள்லாம் கிடையாது. ஸோ எங்கிட்ட ஒரு சைக்கிள் இருந்தது. அதை வச்சு இந்த ஊர் ஃபுல்லாக சுற்றுவேன். ஐ வாஸ் பேச்சுலர். அப்போ இங்கேருந்து ஆல் த லோக்கல் கார்னர்ஸ் ஆஃப் திஸ் பிளேஸ் இன் அண்ட் அரௌண்ட் செங்கோட்டா எல்லா இடத்துக்கும் போவோம். அப்போ நிறைய வில்லேஜஸ்லாம் இருந்ததுன்னு தெரிஞ்சு வில்லேஜஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி எல்லாம் பண்ணும்போது ஐ ஸ்டார்டட் கண்டக்டிங் கேம்ப்ஸ். அவங்களுக்கு வந்து நானே என்னுடைய செலவில் வந்து சுண்டு பிரசுரங்கள்லாம் வச்சு ஒவ்வொரு இடத்துக்கு போய் இதோடைய மகத்துவத்தை எல்லாம் சொல்லி பேஷண்ட்ஸை ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு இடத்துக்கு போவோம். அப்போ அங்கே நான் வந்த சமயத்தில் நானே இஷ்டம் இருந்தால என்னுடைய சேம் ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடிய நிறைய பேரெல்லாம் வந்து அவங்க கூட தான் இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்குலாம் சோஷியலாகவே சாப்பிட போகிறது, குற்றாலத்தில் குளிக்க போகிறது, இப்படி எல்லாத்துக்கும் போகும்போது அவங்களுக்கெல்லாம் நான் அறிமுகமானேன். எனக்கு முன்னாடி இருந்தவர் வந்து ஒரு மலையாளி. அப்போ அவர் வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருந்திருக்காரு. அதனால அவர் பெருசா மூவ் பண்ணாமல் இருந்ததுனால நான் வந்த உடனே நான் எல்லாத்தையும் நல்லா பழக ஆரம்பிச்சது. மக்கள் வந்து என்னை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன பண்ணேன்னா, நான் வந்து கொஞ்சமா வீக்லி ஒன்ஸ் ஒவ்வொரு ஊருக்கா போய், அப்போ வந்து என்னன்னா சத்யசாய் சேவா சமிதின்னு ஒன்று இங்கே அமைப்பு இருந்தது. அவங்க கூட சேர்ந்து நான் அவங்க கேம்ப் எல்லாம் போகும்போது அவங்க அலோபதி டாக்டர் கூட வருவாங்க.
நானும் கூட போவேன். போயிட்டு ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ்லாம் கொண்டு வச்சு பேஷண்ட்ஸ்லாம் கொடுத்தெல்லாம் போகும்போது அந்த டாக்டர்ஸ் கூட நல்ல ரேப்போ இருந்தது. ஆரம்ப காலத்துல அந்த சத்யசாய் சேவா சமிதி வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது டு ரீச் அவுட் டு பீப்புள், கிராமப்புற மக்கள்கிட்ட. அதுக்கப்புறம் கூட என்னன்னா இங்க ஊர்ல ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, மக்களோட அறியாமை தான் சொல்லணும். அவங்களுக்கு நம்ம என்ன மருத்துவத்தை சார்ந்திருக்கோம்னு தெரியும். சில சமயம் நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சித்தாம் டாக்டர், இல்லை சில பேர் ஒரு ஹோமியோபதி டாக்டர், சில பேர் ஆயுர்வேத டாக்டர்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது டிஃபரன்ஷியேட் பண்ணவே தெரியல. ஸோ நான் இதை நினைச்சு நம்ம வந்து கரெக்டா வந்து நம்ம சார்ந்து இருக்கக்கூடிய மருந்து, அது ஹாஸ்பிட்டலையும் என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப பழமையான ஹாஸ்பிட்டல், வைத்தியசாலைன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் தமிழ்நாடு வந்து செங்கோட்டை ஆயுர்வேதா டிஸ்பென்சரி. இப்போ பார்க்கும்போது கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை கடந்துருச்சு. அது கேரளா கவர்மெண்ட்லேயே இருந்தது, நல்ல பெரிய ஸ்பேஸ் உள்ளது. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த கட்டணம் ரொம்ப பாழடைஞ்சு போயிருது, அதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெனோவேட் பண்ணுறதுக்கு பிடபிள்யூடி மூலமாக முயற்சி பண்ணி லோக்கலில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் எல்லாம் மீட் பண்ணி அவங்க மூலமாலாம் அது ஒவ்வொரு இடமா கொஞ்சம் டெவலப் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்டார்டட் க்ரோயிங் கார்டன். அந்த இடத்துல வந்து கார்டன் வச்சு வளர ஆரம்பித்தேன். நான் வந்து இந்த சர்வ் பண்ண இந்த 33 வருஷத்துல வந்து அந்த இடத்துல இடமே இல்லாத அளவுக்கு மரங்கள் வந்து போச்சு. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகும்போது அந்த ஊருக்குள்ள இருக்கு, நம்ம ஹாஸ்பிட்டல்ல பார்க்க தெரியும். ஏன்னா அது வந்து ஒரே கிரீனரியா இருக்கு. கிட்டத்தட்ட 30-35 மரம் இருக்கும் உள்ள. நம்ம அதெல்லாம் கொண்டு வந்து வச்சு வளர்க்க ஆரம்பிச்சோம். அப்போ போர் இல்லாமல் இருந்தது. அப்போ ஒரு பிடபிள்யூடியோட ஒரு ஏஐ வந்து என்னுடைய பேஷண்டாக இருந்தார். அவர் மூலமாக சொல்லி எப்படியோ டைரக்டரேட்ல இருந்தால் மூவ் பண்ணி ஒரு டீவியேட் பண்ணி ஒரு போர் எல்லாம் போட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஐ குட் க்ரோ பிளான்ஸ். கிட்டத்தட்ட இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பிளான்ஸ் ஈஸியாக உள்ள போய் எடுத்துடலாம். ரெண்டாவது ஊருக்கு மத்தியில் இருக்கு. நான் இத்தனைக்கும் வந்து பழ மரங்கள்லாம் வேற வச்சேன். சீதாப்பழம், அதே மாதிரி கொய்யாப்பழம், மாமரம் எல்லாம் இதுல இருக்கு. சீசன்ல பூக்கு காய்க்க ஆரம்பிச்சிடும். இதை தேடி பார்த்தீங்கன்னாக்கா மர அணில், இந்த மாதிரி ஒயில்டு கேட் இதெல்லாம் கூட வரும், அங்க வந்துடும். அதே மாதிரி நிறைய பேர்ட்ஸ் காலங்கத்தால போனோம்னா நிறைய சத்தம் கேட்கும், ரொம்ப ரம்யமா இருக்கும். எல்லா மக்கள் எல்லாரும் அது வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சுற்றி இருக்கிறவங்க எல்லாம். அதுவும் இல்லாம யாராவது வெயில் நேரத்தில் வந்தாங்கன்னா முதல்ல நம்ம ஆஸ்பத்திரி வாசல்ல சைக்கிள் ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தி கொஞ்ச நேரம் உட்காருவாங்க. ஏன்னா அந்த நிழலும் அந்த வேப்பம்பழத்து காற்றும் ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேர் வேப்பம்பழம் பொறுக்க வருவாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து ஒரு இளைப்பாறக்கூடிய இடமாவும் இருந்தது. மருத்துவமும் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள்கிட்ட போய் சேர ஆரம்பிச்சது. பட் இட் டுக் நியர்லி 10 years. நான் 1992 வந்தேன். 2002 வரைக்கும் எனக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா 2003 வந்து அப்பதான் வந்து பக்கத்துல இன்னொரு ஒரு விங்கில வந்து கவர்மெண்ட் ஆயுர்வேதா விங்கில தொடங்கினாங்க. அங்க ஒரு ஆயுர்வேத டாக்டர் வந்தார். அப்போ 2 பேருமா சேர்ந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, பிரைவேட்டா 1-2 டாக்டர்ஸும் வர ஆரம்பிச்சாங்க. இப்போ எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணோம்னா ஒரு மிகப்பெரிய நிகழ்வு ஒன்று நடத்தணும். ஒரு மூமெண்ட், அறிந்துகொள் ஆயுர்வேதம் அப்படின்னு சொல்லி ஒரு மூமெண்ட்டை வந்து, நம்ம மருத்துவம் வந்து சமஸ்கிருதம்ங்கிறது ஒரு பேர் கூட தெரியாது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா வரக்கூடிய பேஷண்ட்ஸுக்கெல்லாம் ராசநாதி சூர்ணத்தை தலையில வைங்க, ஏன்னா இது மலைப்பாங்கான இடம். அப்போ இஞ்சி சாறுல கலந்து வைங்க, தப்பளம் போடுங்கன்னு சொல்லுவேன். அப்போ மக்களுக்கு இந்த ராசநாதி சூர்ணம்னு சொல்ல தெரியாது, இஞ்சி சாறுல வைக்கக்கூடிய மருந்து கொடுங்க சார், உச்சி பொடி கொடுங்க அப்படிம்பாங்க. அதே மாதிரி வந்து ஒயிட் டிஸ்சார்ஜுக்கு பிரதரம், மெனோரிஜியா, அந்த மாதிரி ரத்தப்போக்கு இதெல்லாம் நிற்கிறதுக்கு நாங்கள் புஷ்யானவி சூர்ணம் கொடுப்போம். நான் வந்து கிளாசிக்கலாகவே அதை அரிசிகள் தண்டுலோதகத்துல தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க, அதோட பிரயோகம் பலஸ்ருதியில. அப்போ அதை வந்து அரிசி கலந்த கழிநீர்ல சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன், எந்த காம்ப்ரமைஸ் இல்லாம. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்த புஷ்யானவி சூர்ணம்னு ஸ்பெல் அவுட் பண்ண தெரியாது, பிகாஸ் தே டோன்ட் நோ சான்ஸ்கிரிட். அப்போ வரக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கழிநீர் கொடுக்க சாப்பிடக்கூடிய பொடியை கொடுங்க, தேன்ல கூடக்கூடிய சுக்கு பொடி கொடுங்கம்பாங்க, தாலிசாதின்னு சொல்ல தெரியாது. ஸோ இப்படியாக வந்து பேர் இல்லாமையே வந்து ஆயுர்வேத மருந்துகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்சது. 3 பேஷண்ட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு நாளைக்கு 100 OP வரைக்கும் வர அளவுக்கு அந்த விங்கை வந்து டெவலப் பண்ணோம். அந்த 2003 அந்த ப்ரோக்ராம் வாஸ் அ வெரி பிக் சக்சஸ். அதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயுர்வேதத்தினுடைய சூத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு 100 விதமான டாபிக்ல, அன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர்லாம் டெவலப் ஆகலை.
32 MB தான் இது இருக்கும், நமக்கு வந்து ரேம் இருக்கும் மேக்ஸிமம். ஆமா, அந்த 32 MB ரேம்ல ஒரு லேயர் போட்டோ ஷாப்ல போய் பண்றோம்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷம் ஆயிடும். அந்த சர்வீஸ் இன்ஜினியர் என்ன பண்ணுவார், ஒர்க் பண்றவர் நம்ம டீ குடிச்சாருன்னு போயிட்டு வருவார். அப்படின்னா லேயரே சேவ் ஆகும். ஒவ்வொரு நாளா உட்காந்து ராத்திரி ஃபுல்லா உட்காந்து யோசிச்சு தமிழ்லயே எல்லாத்தையும் எழுதி ஸ்கிரிப்ட் எழுதி ஒரு 100 டாபிக்ல வந்து போஸ்டர்ஸ் தயார் பண்ணணும். அதுதான் இன்னைக்கும் எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்கு. அதுலதான் வந்து எப்படி வந்து நம்ம ஷட்ரசன்னா என்ன, ரசா பேசிஸ்ல ஆயுர்வேதம் இருக்கு, தோஷங்கள் ரசா பேசிஸ்ல தான் இருக்கு. அதுலேருந்து ஆரம்பிச்சு பஞ்சம மகாபூத தத்துவத்தை பத்தியும் அப்படியே திரிதோஷ சித்தாந்தத்தை பத்தியும் உடல்ல வந்து தோஷங்கள் எங்கெங்க இருக்கு, என்னென்ன இயல்புல இருக்கு, ரோகங்கள் எப்படி உண்டாகுது, வியாதிகளுக்கும் கால தட்பவெப்ப நிலைக்கும் என்ன வித்தியாசம், அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு. நம்ம இதில் சொல்லுவோம் காலார்த்தர் கர்மநாம யோகோ ஜீன வித்தியாதி மாத்திரகா சமயக் யோக சிவிஜ்ஞேயோ யோக ஆரோக்கிய காரணம். இதுதான் மூலம். வியாதி கொண்டு போனோம்னா இதுதான் தத்துவம். இந்த தத்துவத்தை எப்படி கொண்டு போறதுன்னு சொல்லிட்டு பிரபலப்படுத்திட்டே இருந்தோம். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னா, ஒரு பெரிய சங்கீத கலைஞர், அவர் வந்து என்னுடைய பேஷண்ட், அவரும் என் பேர் ஹரிஹரன் சொல்லிட்டு, அவர் வந்து ஒரு இதையும் அவருக்கு ஒரு சுவாசம் ப்ராப்ளம் இருந்தது. நல்லா பாடுவார். செங்கோட்டை ஹரிஹரன்னா 2 பேரும் தெரியும், என்னையும் தெரியும், என்னை விட அவரும் நல்லா தெரியும். அவர் வந்து இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வருவார், சின்ன வயசுல இருந்தே எடுக்க வருவார். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய கிளினிக் வால்ல வந்து சின்ன கிளினிக்கா இருந்தது, அதுல வால்ல வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்லோகங்களை எல்லாத்தையும் நான் வந்து பிரிண்ட் பண்ணி வச்சிருப்பேன். ஓகே. அப்போ ஒரு தடவை அவர் வந்து இந்த காலார்த்த கர்மநாம யோகம் இருக்கும், அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்லோகங்கிறது நித்தியம் ஹிதாகார விஹார சேரி சமீட்சகாரி விசேஷ சக்தகா தாதா சம சத்தியபரக்ஷமாவான் ஆப்தோபசேவிச பவத்திய ரோகா. வாக்குடர் சொல்லுவார், யாருக்கெல்லாம் நோய் வராது அப்படின்னு சொல்லுவார். அதை வந்து ரொம்ப அதோடைய பொய்ப்புரையோட சான்ஸ்கிரிட் ஸ்லோகத்தை அப்படியே, அந்த காலத்துல அதெல்லாம் டைப் பண்றது கஷ்டம், அதை பிரிண்ட் பண்ணி ரொம்ப நாள் அங்கேயே இருந்தது. அப்ப இந்த சங்கீத வித்வான் அவர் என்னதுன்னு சொல்லிட்டு அவருக்கு சாகித்யம் நிறைய தெரியும். இப்ப அவர் உட்காந்து இந்த மனப்பாடம் பண்ணார், இதையே எழுதி வச்சு அப்பெல்லாம் செல்லு கிடையாது, வச்சு அவருடைய உபன்யாசங்கள்ல இந்த ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிச்சார். அந்த அளவுக்கு இதோடைய நீச்சி பெரிய அளவுக்கு போச்சு, நம்மளுடைய தத்துவங்கள்லாம் அந்த அளவுக்கு போச்சு. அதே மாதிரி வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆசை என்னன்னா, எனக்கு வந்து இப்ப சமீபத்துல தான் என்னுடைய ஆசிரியர் இருந்தார், தாமஸ் சார் சொல்லிட்டு. அவர் வந்து எனக்கு சல்லியம் எடுத்தார். சல்லியத்துல வந்து பெரிய ஒரு ஆர்வம் எனக்கு வந்தது. அதுல இருந்து ஒரு பெரிய ஒரு வேட்கை, நம்ம வந்து இந்த சல்லிய தந்திரத்துல உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பார்க்கறது இல்லையே, நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம், இதை ஏதாவது யூஸ் பண்ணி அந்த காலத்துல எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களே. அஸ்வினி குமாரர்கள் வந்து தலையவே எடுத்து ஒட்டி வச்சவங்கன்னு சொல்லி தான் படிச்சிருக்கோம். அதே மாதிரி 11 சித்தர்கள்ல வந்து தேர் வந்ததே காரணம் தலை மண்டையில இருந்து அகசியர் அந்த தேரைய வெளியே எடுத்தனால வந்தது. இதெல்லாம் எப்படி சாத்தியம், எப்படி நம்ம முன்னோர்கள் சொன்னது எதுவும் பொய்யா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேடல் இருந்தது. அப்போ என்ன பண்ணுவோம்னா, இந்த சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இவ்வளவு சொல்லியிருக்காங்களே, 92 இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லியிருக்காங்களேன்ட்டு முதல்ல படமா வரைய ஆரம்பிச்சாங்க. டயக்ராமா இருந்ததை நான் கலர்ஃபுல் பிக்சரா 2003 ப்ரிப்பேர் பண்ணினேன். அதை பண்ணினதுக்கு அப்புறம் அது வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு ரீச் ஆச்சு இந்த பிக்சர்ஸ் எல்லாமே. அதை வந்து தமிழ்ல வந்து அதுக்கு என்னதுக்கு யூஸ் பண்றோம், என்னதுக்காக அதை உபயோகப்படுத்துது, இதுவும் இப்ப நவீன காலத்துல உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் என்ன, இப்படின்னா சின்ன ஒரு என்ன சொல்ல ஒரு உந்துதல் பேர்ல இதெல்லாம் இங்க ஒண்ணு அங்க ஒண்ணுமா எல்லாம் பண்ணிடணும். அப்படியே சூத்திரசானத்தை வந்து ஒரு 100 டாபிக்ஸா வச்சு பண்ணோடனே நிறைய இடங்கள்ல போய் நாங்கள் நடத்தினோம். அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் கடைநெல்லையில நடத்தினோம், சென்னையில போய் நடத்தினோம். இந்த ஊர்ல கிட்டத்தட்ட திருநெல்வேலி மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டமா இருக்கும்போது நிறைய இடங்கள்ல நான் வந்து டார்கெட் பண்ணது எல்லாமே இளைய தலைமுறைகள் தான். ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸுக்கு ஒரு பக்கம் மெடிக்கல் கேம்ப் நடத்துவோம், மெடிக்கல் கேம்ப் நடத்துவதோடைய பக்கத்தில் ஒரு எக்ஸ்போ இருக்கும். அதுல முடிஞ்ச அளவுக்கு ஒரு 50-60 மூலிகைகள், கச்சா பொருட்கள், அதோட நம்மளுடைய கோட்பாடுகளை எல்லாம் கொண்டு போய் நாங்கள் டிஸ்பிளே பண்ணாச்சோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மருத்துவம் வளர ஆரம்பிச்சது. பப்ளிக் வந்து ரொம்ப அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் இந்த லெவலுக்கு வந்து வர முடியுது. இப்போ அதுக்கப்புறம் என்னம்னா, என்னுடைய இதே மாதிரி வந்து ப்ராபகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மூலையிலையும் எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சாங்க. காலேஜஸ்க்கு வந்து நான் யூஸ்வலா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்குதோ அந்த டிபார்ட்மெண்ட் கூட கை கோர்த்து நம்ம வந்து ப்ரோக்ராம் நடத்துவோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை எனக்கு வந்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் தான் கிடைச்சது. அந்த காலேஜ்ல வேற எந்த டிபார்ட்மெண்ட்டுமே கிடையாது. அப்ப அவங்கள்ட்ட வந்து என்ன பண்ணேன், சரி பரவாயில்ல கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் கூட நடத்துவோம்னு சொல்லிட்டு
இப்போ ஆயுர்வேதா அண்ட் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம்லாம் ஏற்பாடு பண்ணி நம்மளோட ரசசாஸ்திரத்தெல்லாம் அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்த்தோம். அதில் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு, அவங்களுடைய ஹெச்ஓடி மேடம் வந்து நான் என்னுடைய டாக்ல சொன்னேன், நம்ம இந்த ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா வேலியில வந்து நிறைய வேலிப்பருத்தி வளர்ந்துருக்கும். வேலிப்பருத்தி வந்து ரொம்ப மிக முக்கியமான மருந்து, நம்மளோட சித்த மருத்துவத்தில் அதிகம் யூஸ் பண்றாங்க. வேலிப்பருத்தி இலையை பார்த்தா எப்படி இருக்கும்னாக்கா ஒரு பக்கம் வெள்ளையா இருக்கும், இன்னொரு பக்கம் பச்சையா இருக்கும். ஏன் அப்படின்னா மெர்க்குரி கண்டென்ட். மெர்க்குரி வந்து ஒரு தாவரத்துல இருக்கு அப்படிங்கிறது அந்த வேலிப்பருத்தி ஒரு சான்று. அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா வேலிப்பருத்தியுடைய சாறு எடுத்து சித்தாதி தைலம்னு ஒண்ணு பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. அது வந்து கிருமிகளை எல்லாம் போக்கிடும். நம்ம கூட அந்த லேக்ரோ கெமிஸ்ட்ரியில போகஸ் சொன்ன எல்லாமே. ஆமா, நம்ம வந்து ரொம்ப நம்புறது வந்து என்னன்னா ரசம் தான் இருக்கிறதுலே உசந்ததுன்னு சொல்லி நம்புறோம். ஸோ அது வந்து அபண்டன்டா இருக்கு, அது வந்து ஒரு தாவரத்துல கூட இருக்கு. இப்ப இரும்பு நிறைய இருக்கு. இன்னும் சொல்ல போனா நம்ம இருக்கக்கூடிய தாமிரபரணி நதிக்கரையில இருக்கோம். தாமிரபரணின்னு வந்ததே காரணம் தாமிரம் அதிகமா இருக்கக்கூடிய தண்ணியில உள்ள ஒரு இடம், அது நதியா இருக்கக்கூடிய. அப்படி வந்து தாதுக்கள் வந்து இயற்கையா வந்து தாவரங்கள்லயும் மண்ணிலையும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துலதான் நம்ம இருக்கோம். புதிய மலையோடைய அடிவாரத்துல இருக்கோம். அதனால இது வந்து ரொம்ப சிறப்பா செய்ய முடியும்னு சொன்னாங்க. ஆக்சுவலா நீங்க படிச்சு முடிச்ச செலக்ட் ஆகி ஜாப்க்கு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஃபேஸ் பண்ண ஒரு ஸ்ட்ரகிள் அப்படின்னா உங்க வாழ்க்கையில இந்த ஸ்ட்ரகிள் என்னால மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இருந்தது? இல்ல, ஆக்சுவலா வந்து எனக்கு நம்ம ரெண்டு விஷயத்துல வந்து நம்ம வந்து எக்ஸிஸ்டன்ஸை காமிச்சே ஆகணும். ஒன்று வந்து வி ஹாவ் டு ஏர்ன். சரியா? அந்த காலத்துல வந்து நான் 92 ஜாயின் பண்ணும்போது எங்களுக்கு சம்பளம் வந்து ஒரு 3500 ரூபா இருக்கும். ஸோ தட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். உங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் வச்சு மெயின்டைன் பண்ணணும், ஒரு வீடு வாடகை கொடுத்து எல்லாம் இருக்கணும்னா கொஞ்சம் போதுமானதாக இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப வந்து இது காணாது. அப்போ நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, அரசாங்கத்தில் நம்ம இருந்து சர்வீஸ் பண்ணுறது நமக்கு நிஜமாவே ஒரு மன நிறைவை கொடுக்கும், எல்லாம் செய்யலாம். அதோட நீங்கள் வந்து ப்ரைவேட் ப்ராக்டிஸும் சேர்ந்து பண்ணினோம், தனியாக நம்ம தனிப்பட்ட முறையில் பயிற்சி பண்ணினோம் அப்படின்னா அது வந்து இன்னும் ரீச் ஆகும், நிறைய இடத்துக்கு ரீச் ஆகும். ஒரு எலைட் சர்க்கிளில், ஒரு பெரிய அளவுக்குள்ள சர்க்கிள்ஸில் தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை ஆகும். ஸோ அதனால என்னன்னா, நான் ஐ டர்ன்ட் அவுட் டு பி ஃபுல் டைம் ப்ராக்டிஸர். காலையில் ஓபிக்கு போவேன், ஆஃப்டர்நூன் லஞ்ச் பிரேக்கில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், திருப்பி ஈவினிங் ஓபி போவேன், சாயந்தரம் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுவேன். வீக்கெண்ட்ஸ்ல எல்லாம் கேம்ப் போயிடுவேன். அதே மாதிரி நான் வந்து தெரிஞ்சா தெரியாமல நான் வந்து இதில் இருந்தனால, அதாவது டீச்சிங் சைடில் இருந்து வெளியில் இங்கே வந்ததுனால அது தெரிஞ்சு நிறைய இடத்துல வந்து எனக்கு லெக்சர்ஸ்க்கெல்லாம் கூப்பிடுவாங்க. ஓகே. ஈவன் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய பராசக்தி கல்லூரியில் வந்து நிறைய செமினார்ஸ், லெக்சர், இதெல்லாம் வந்து ஒர்க் ஷாப்ஸ், இதுலெல்லாம் ஆரம்ப காலத்துலேருந்தே நான் ஈடுபாடோட போயிருக்கேன். ரெப்ரசன்ட் ஆயுர்வேதா. அப்படிதான் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய ஒரு கௌரவத்தை எனக்கு அந்த இன்ஸ்டியூஷன் கொடுக்குது. ஐ பிகேம் அகாடமிக் கவுன்சில் மெம்பர் ஒன்ஸ் ஃபார் ஒன் டேர்ம். அதுக்கப்புறம் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ்ல கூட இருந்தேன் நான் கொஞ்ச நாளைக்கு. அப்படி அந்த உயர்ந்த கௌரவத்தை கொடுப்பாங்க. இப்போ கூட ரீசெண்டாக ஒரு டிபார்ட்மெண்ட்டோட கான் இன்டு எம்ஓயு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் பாட்னி டிபார்ட்மெண்ட்டோட எம்ஓயு பண்ணி நிறைய நாலேஜ் ஷேரிங் அண்ட் ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ்க்காக வேற யாருக்கும் அது மாதிரி கிடைச்சதான்னு தெரியல. மேபி அது வந்து இந்த ஃபீல்டில் இருந்தனால நினைக்கிறேன் கிடைச்சது.